வணக்கங்க, நான் தாங்க உங்க சௌந்தர்யா அம்மா பேசுறேன். எங்க வீட்டுல மத்தியானம் லஞ்சு காலிஃபிளவர் குருமா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கட்டை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில போட்டுருவோம். இது எந்த அளவுக்கு நல்ல பூண்டு அளவுக்கு வதங்கணும். ஒரு டிக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கணும். கொஞ்சமா கத்தக்காய், கொஞ்சமா சோம்பு, 4 கல் முந்திரி கூட வச்சு வச்சுக்கணும். காலிஃபிளவரை முதல்ல உப்புல போட்டு சுத்தணில போட்டு எடுத்து வச்சுக்கணும். தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தேங்காய் ஆறிடுச்சு. இப்ப இது பேஸ்டா நல்ல பேஸ்டா இருக்கும். எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு இப்ப குண்டல போட்ட காலிஃபிளவர், வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட், வெங்காயம், முந்திரி, கசகசா, சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சள், கொஞ்சமா கரம் மசாலா, தண்ணி, தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு 1/4 மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஆஃப் பண்ணிட்டு சுவையான குருமா ரெடி. சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. குருமா இறக்கும் போது கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும்.